முதல் கல்ல உத்தம சோழனை பற்றிய குறிப்புகளை போன வகுப்புல நம்ம பார்த்தோம். இந்த வகுப்புல முதல் கல் அப்படிங்கிற கதையில என்னென்ன செய்திகள் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த நுழைமுன்கிற செய்தியை நம்ம படிச்சிருவோம் இல்லையா? பார்த்திபன் திரும்ப வாசிங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா படிங்க. பயிர்களை வாழ வைப்பது மழை. ஆமா, ஆமா, ஆமா. அதாவது மழைதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு அச்சாணியாக செயல்படுகிறது. அதே மழை பெருமழையாகி வருகிற பொழுது அந்த பயிர்களை இல்லாமல் செய்து விடுகிறது. அதுக்கப்புறம் இந்த மழை பெருவெள்ளமாகி எல்லாரையும் அழிக்குகின்ற இந்த செயல்பாடுகளில அந்த வெள்ளத்தை வடிய செய்யாத மனிதனின் குற்றமாகத்தான் இருக்கிறதே தவிர அது மழையின் குற்றம் கிடையாது. சரி, அந்த வெள்ளத்தை வடிய செய்வது ஏதாச்சும் ஒரே ஒரு தனி மனிதனால செய்து விட முடியுமா என்று பார்த்தால் அது முடியாது. அது ஊர்கூடி செய்ய வேண்டிய பணி என்ற கருத்தை மையமாக கொண்டு இந்த கதையானது நகர்கிறது. வளவன் ஆறு, வளவன் ஆற்றின் வடகரையில் வளவன் ஆறு அப்படின்னு போடுங்க. அந்த வளவன் ஆறு எங்க இருக்குன்னா நாகை மாவட்டம். நாகைனா நாகப்பட்டினம். நாகை என்றால் நாகப்பட்டினம். புத்தகம் எங்கடா? இந்த பக்கம் எங்கடா புத்தகம்? இருக்கா? சரி, வெளில வாங்க. அங்க என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? புத்தகம் எங்க? வாங்க, வெளில வாங்க. அப்ப வளவனாறு அப்படிங்கிறது எங்கு ஓடக்கூடிய ஒரு ஆறுன்னு உனக்கு தெரியுது? நாகை என்று சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டம். சரி, திக் என்றது. அப்ப அந்த மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த வளவனாறு தழுவி ஓடிக்கொண்டிருக்கிறது, கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு பக்கத்துல பார்த்தனா அந்த வயல்கள் எல்லாம் பாக்குறான். பார்த்த உடனே அவனுக்கு தூக்கி வாரி போடுது, திக்கு அப்படின்னு ஆகுது. சரி, எதனால? ஒரு வாரம் 10 நாளான பச்சை பிடிக்க தொடங்கி இருந்த இளம் பயிர் இப்பொழுதோ சற்று பொறுத்தோ நீருக்குள் மூழ்கிவிடும். ஆபத்தில் அதோட நிறுத்தினோம் இல்லையா? இப்போ சற்று பொறுத்தோ நீருக்குள் மூழ்கி விடுகின்ற அபாயத்தில் இருக்கிறது. ஏன்னா ஒரு வாரம் 10 நாள் ஆன அந்த பயிர்கள் இவ்வளவு உயரத்தா இருக்கும். இந்த இவ்வளவு உயரம் இருக்கக்கூடிய அந்த பயிர்களுக்கு தண்ணி இவ்வளவு உயரம் இருக்குது. இப்ப லேசா அப்படியே ஆடிக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தோ இல்ல ஒரு நாள் பொறுத்தோ பாத்தீங்கன்னா தண்ணி இவ்வளவு வந்துடும். இவ்வளவு வந்துச்சுன்னா அந்த பயிர்கள் எல்லாம் நீர்ல மூழ்கி அப்படியே அழுகி போயிடும். அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம அந்த விவசாயம் செய்வதற்கு பயிர் நடவு செய்வதற்கு எவ்வளவு உழைப்பு நம்ம செலுத்தணுமோ எவ்வளவு பணம் செலுத்தணுமோ அது எல்லாமே வீணா போயிடும் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட அந்த மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பயிர்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த மருதன். அலையடித்துக் கொண்டிருந்தது, ஓட வழி தெரியாமல். ஆமா, அப்படியே அந்த வரப்பு இவ்வளவு உயர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தண்ணி இவ்வளவு முட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப முழுக்க தண்ணி இவ்வளவு தண்ணி முட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து இப்படி அப்படியே அலை மோதிக்கிட்டு இருக்கோம். தண்ணி இப்படியே தழும்பிக்கிட்டு இருக்கோம், முழுசா தழும்பிக்கிட்டு இருக்கோம். எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம அலைமோதிக்கிட்டு இருக்கும் இல்லையா? அதுதான் கெத் கெத் என்று அலையடித்துக் கொண்டிருந்தது. அப்படியே முழுசா நிரம்பி காணப்படுகிறது.
போதும் பத்தாதற்கு வானொலி கேடு அதிகாலையிலேயே அபாய அறிவிப்பு ஒன்றை வழங்கிவிட்டது. என்ன அறிவிப்பது? காலையில இவ்வளவு மழை பெய்து கொண்டிருந்த வேளையிலும் ஒரு அபாய அறிவிப்பு ஒன்று வருகிறது வானொலியில. அந்த காலத்துல வானொலி தான் கேட்பாங்க. இப்ப நமக்கு செய்திகள் மிக துரிதமான நேரத்துல சீக்கிரமா நம்மை வந்து சேருது. உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா செய்திகளும் மிக மிக விரைவாக நம்மை வந்து அடைகின்றன. காரணம், தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு பெருகி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வானொலியில் தான் கேட்பாங்க. வானொலியில செய்திகள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாடலாக இருக்கட்டும், திரைக்கதை வசனமாக இருக்கட்டும், திரைப்படமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே செவிவழி செய்தியா தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. திரைப்படமா கதையா ஓடிக்கிட்டு இருக்கோம், இவங்க அப்படியே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வானொலி நாடகம் அப்படின்னு ஓடும். அது எல்லாமே ஒரே ஒரு இடத்துல இருந்து நடத்துவாங்க. அது எல்லா இடத்துக்கும் ஒளிபரப்பாகும். அந்த ஒரு செய்தி தான் செய்தி ஊடகமாக இருந்தது. அப்போ அந்த வானொலி தான் அந்த காலத்துல இருந்து அந்த காலத்தைய ஒரு செய்தி ஊடகமாக இருந்தது பரவலாக. இப்பொழுது அது ஓரங்கட்டப்பட்டது. கையில் வைத்திருக்கக்கூடிய அலைபேசியே அதிகப்படியான செய்தி பரப்புகின்ற ஒரு ஊடகமாக மாறிவிட்டது. நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே, நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, தென்கிழக்கு அப்படின்னா அந்த இலங்கை இருக்கக்கூடிய பகுதிகளில், இலங்கையை தாண்டி ஒரு 500 கிலோமீட்டர்ல அது மையம் கொண்டிருக்கிறது ஒரு புயல் காற்று. சரி, அது கோடு போட்டு வைங்க. நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே 500 கிலோமீட்டர் தூரத்தில், 500 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருக்கிறது. இது மேலும் வலுப்பெற்று மெத்து வடமேற்காக நகரக்கூடும். இதன் விளைவாக அடுத்த 48 மணி நேரத்திற்கு நாகப்பட்டினம் கடலோர பகுதிகளில் பலத்த அல்லது மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானொலி அறிவிப்பு செய்தது. இன்னும் 48 மணி நேரத்துல சார் அந்த கொஸ்டின் வந்து அங்கே கொடுத்தாச்சு, ஒரு கொஸ்டின் எடுத்து கொடுத்தாச்சு, அவங்களுக்கு தனியாக எக்ஸாம் ஷெட்யூல் மாற்றிட்டாங்க. அதே கொஸ்டின் இப்போ கொடுத்துடலாம். சரி, இந்த இன்னும் 48 மணி நேரத்துல அந்த புயலானது மேற்கு வடக்காக வடமேற்காக என்ன பண்ணும், நகரக்கூடும். அப்படின்னா அத இப்போ இருக்கக்கூடிய கடலூர், நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்கள்ல அப்படியே அந்த கடலோர மாவட்டங்கள் இன்னும் 48 மணி நேரத்துல அது பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிற செய்தி, வலுத்த மழை பெய்யும் அப்படிங்கிற செய்தி வானொலி அறிவிப்பாக இவன் கேட்கிறான். ஏற்கனவே இந்த பயிர்கள் எல்லாம் தத்தளித்துக் கொண்டிருப்பதை கண்டு அவனுக்கு மனம் பொறுக்கவில்லை. இந்த வானொலி அறிவிப்பு வேறு இன்னும் அவனுக்கு வேதனையை உண்டாக்கியது. யாருக்கு? மருதனுக்கு. கதை மாந்தர்கள் இதை பார்த்தோமா? மருதன் அவன் தான் கதை தலைவன். அவனுடைய மனைவி பேரு அல்லி, அல்லி அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் மீன் பிடித்துக் கொண்டிருப்பவர் ஒருத்தர் பார்த்தோம். யாரு? அவர் தான் மாரிமுத்து அப்படின்னு பார்த்தோம் நேத்து, இல்லையா? அப்புறம் வயசான ஒரு கிழவன் ஒருத்தர் வராரு, அவர் தான் காளியப்பன். அவனுடைய மனைவி முல்லையம்மாள். அப்புறம் ஊரின் முதல் பட்டதாரி பிரேம்குமார், நாகூர் பிச்சை என்று சொல்லக்கூடிய பிரேம்குமார். அப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் வந்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் நேத்து, இல்லையா? ரைட், அடுத்தது பாருங்க. குருவையை மறந்துவிட்டு வராமலா போய்விடும் என்று நாட்டை விட்டு அது ஒற்றை நிலவரத்தை அன்றாடம் பார்த்து பார்த்து பெருமூச்சு விட்ட போது பொறுக்காத மேகங்கள் காட்டிய கருணை பொழிவினால் முந்தைய நாட்டை பிடிக்கி அதன் பருவம் தம்பியதற்கு தாங்கும் வகையில் அதிக உரம் போட்டு நட்டு ஒரு வாரமே ஆன குழந்தை பயிர்களுக்கான இப்போது வயல் முழுவதும். அப்ப
இந்த குறுவை சாகுபடி, சம்பா சாகுபடிலாம் அந்த பருவத்துக்கு ஏற்ப மாதிரி வருகின்ற பயிர்கள், பயிர் பண்ணுகின்ற ஒரு வகைகள். அப்ப குறுவை மறந்துடுச்சு, அடுத்தது சம்பாவிற்காவது மழை வருமா வராதா இப்படின்னு அவங்களாம் யோசிச்சு கொண்டிருக்கிற போது அந்த மேட்டூர் அணையை திறந்து விட்டாங்கன்னா காவிரியில தண்ணீர் வரும். மேட்டூர் அணையை திறந்து விட்டாங்கன்னா காவிரியில தண்ணீர் வரும். காவிரியினுடைய கடைசி பகுதி தான் கடைமடை பகுதி. அப்ப கடைமடை பகுதியில தண்ணீர் சில நேரங்கள வராமலா போயிடும் அப்படின்னு அவங்க யோசிச்சு கொண்டிருக்கிற வேலையில இந்த கருணை காட்டிய இந்த வானத்தின் அந்த மழை வந்து கருணை காட்டினதால கொஞ்சம் மழை பெய்தது. அந்த மழையினுடைய அபரீத அன்பினால இப்போது அந்த பயிர்கள் எல்லாம் இப்போது தப்பலாடி கொண்டிருக்கிறது, அது தவித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எந்த மழையை உதவியில் நட்டார்களோ அதே மழையை அபரிமித அன்பினால் இப்போது பயிர் தெப்பலாடுகிறதுங்கிறாங்க. அப்ப கொஞ்சம் கருணையோட அந்த மழையை பொய்தது வானம். ஆனால் கருணை கொஞ்சம் அதிகமாகி போனதுனால என்ன பண்ணுது, அதிகமான மழை வெள்ளப்பெருக்காக மாறிவிட்டது. எந்த மழையை நம்பி நட்டார்களோ அதே மழை அழிவிற்கு காரணமாகி விட்டது. அதே மழை அழிவிற்கு காரணமாகி விட்டது. ஒரு நாள் 2 நாள் விட்டால் கூட போதும், அது அந்த பயிர்கள் எல்லாம் மூழ்கி அவருடைய உழைப்பெல்லாம் வீணாகி போயிருக்கும். ஒரு நாள் முழுவதும் அருகிவிடும். மறுபடி புதிதாக நாட்டு விட்டு புதிய சாகுபடிதான். அதற்கு யாரால் முடியும்? அங்கே வாங்கி இங்கே பிடுங்கி என்று ஏகப்பட்ட அல்லாடல்கள். அந்த பயிரை நடுவதற்காகவே, இந்த நாற்று நடுவதற்காகவே அங்கே கொஞ்சம் என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, நீங்க கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட என்ன பண்ணாங்க, அவங்க காசை வாங்கி உரம் யூரியாக்களை போட்டு இந்த நாற்றை நட்டாங்க. அப்படி நாற்று நட்ட இந்த சூழல்ல கடனை உடனே வாங்கிதான் நட்டிருக்காங்க. இந்த சூழல்ல இந்த நாற்று முழுவதும் அழுகி போச்சு அப்படின்னு சொன்னா புதிதாக நாற்று விட்டு புதிதாக உரம் யூரியாக்கள் வாங்கி திரும்ப விவசாயம் பண்றது நடவாத காரியம் அப்படின்னு அவங்க மனசு உறுத்துது அந்த மருதனுக்கு. சோத்துக்கு லாட்டரி தான், அதனால எப்பயாச்சும் கிடைச்சா சாப்பிடலாம், இல்லைன்னா சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வறுமை நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். இந்த பயிர் வந்து இந்த பயிர்களை காப்பாற்றவில்லை என்று சொன்னால் சோத்துக்கு நம்ம லாட்டரி தான். அப்படின்னா என்ன அர்த்தம், எப்பயா ஒரு முறை தான் நமக்கு திடீர்னு கிடைக்கும், இல்ல சில வேலைகளே கிடைக்காமல் கூட போகும். அப்படிப்பட்ட ஒரு வறுமையான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம் இந்த பயிர்கள் நீரில் மூழ்கிவிட்டால் அப்படின்னு வருத்தத்தை தெரிவிக்கிறான். எங்க பார்த்துக்கிட்டு இந்த யோசனை எல்லாம் அவனுக்கு வருது, எங்க பார்த்துக்கிட்டு இருக்கான், இப்ப எங்க பார்த்துக்கிட்டு இருக்கான், அந்த பயிர்கள் எல்லாம் தண்ணியில மூழ்கிட்டு இருக்குச்சு இல்லையா, அதை பார்த்த உடனே இந்த வானொலி அறிவிப்பு இதெல்லாம் கேட்கிறான். கேட்ட உடனே அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு யோசனை வருது. நிலவழி வாய்க்கால் முழுவதுமே சுவர் வைத்து தடுத்ததை போல் காடை மண்டி கிடந்த நெய்வேலி காட்டாமணக்கு செடிகளின் அசுரத்தனமான ஆக்கிரமிப்பு. ஆமா, இந்த ஊரை சுற்றி வளைந்து ஓடி வரும் 3 மைல் நீள வடிவாய்க்கால், அது 2 வரி கோடு போடுங்க. ஊரை சுற்றி வளைந்து ஓடி வரும் 3 மைல் நில வடிவாய்க்கால் முழுவதும் சுவர் வைத்து தடுத்ததை போல் காடாய் மண்டி கிடந்த நெய்வேலி காட்டாமணக்கு செடிகள். இந்த படத்துல கூட போட்டிருப்பாங்க பாருங்க. அப்ப ஊரை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 3 மைல் தூரத்துக்கு, 3 மைல் அப்படின்னு சொன்னா அது கிலோமீட்டர்ல சொன்னா ஒரு 5 கிலோமீட்டர். அப்ப இந்த மைல் அப்படிங்கிறது அந்த காலத்திய ஒரு தூரத்து அளவு. இப்ப நம்ம என்ன சொல்றோம், தூரத்தை சொல்றதுக்கு கிலோமீட்டர் சொல்றோம் இல்லையா. அப்ப கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் வந்து அந்த தூரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு மைல் அப்படிங்கிறோம். அப்படின்னா பார்த்தா 4.5 இருந்து 5 கிலோமீட்டர் தூரம். அப்ப 4.5 முதல் 5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் என்ன இருக்கு, அந்த பெரிய மதகு இருக்குது, பெரிய வடிவாய்க்கால் இருக்குது, தண்ணி போற பாதை இருக்குது. அந்த பாதை முழுக்க இந்த நெய்வேலி காட்டாமணக்கு செடிகள் எல்லாம் முளைச்சி காணப்படுகிறது. அப்ப இந்த காட்டாமணி செடிகள் சுவர் வைத்து தடுத்ததை போல அந்த வாய்க்கால் முழுவதும் நிரம்பி இருப்பதனால அந்த பக்கமா போக வேண்டிய தண்ணீர் போகாம அப்படியே நிக்குது. அதனால வர தண்ணீர் எல்லாம் என்ன பண்ணுது, அப்படியே நிக்கிறதுனால பயிர்கள் மூழ்கிறது. எவ்வளவு தண்ணி வந்தாலும் போவதற்கு பாதை இருந்துச்சுன்னு சொன்னா எந்த தொந்தரவும் இருக்காது. இப்ப பெருநகரங்களிலே மழைக்காலங்கள்ல இந்த நிகழ்வு தான் நடக்குது. மழை பெய்கிறது, அங்கே நிற்கிறது. அது ஏற்கனவே போன பாதை இங்கே தடைபட்டு இருக்கிறது. அதனால என்ன பண்ணுது, தண்ணி எல்லாம் அங்கே நிக்குது. அதனால வீடுகள் எல்லாம்
தெருக்கள் எல்லாம் தண்ணியில மூழ்கி காணப்படுகிறது. சரியா? வாகனங்கள் போக முடியாம சாலை முழுக்க தண்ணீராகவும் ஏரி குளம் போன்று காட்சி தருவதனால அங்க போக்குவரத்து சிக்கல் ஏற்படுது மழை பெய்தா. ஏன்னா அந்த மழை பெய்தாலும் கூட அது போவதற்கான பாதைகள் ஏற்கனவே இருந்துச்சு. அந்த பாதைகளை அடைத்து விட்டதனால என்ன நடக்குது, தண்ணி எங்கேயும் போக முடியாம அது பாட்டுக்கு தண்ணி போகின்ற பாதையை தேடிக்கொண்டு அங்கேயே நிற்கிறதுனால பெரிய வெள்ளமானது ஏற்படுகிறது. இதே மாதிரியான ஒரு சூழல் அங்கும் நிலவி இருக்கிறது. அப்போ தண்ணீர் வடிய வேண்டிய அந்த பெரிய வாய்க்கால் முழுக்க நெருக்கமா அந்த நெய்வேலி காட்டாமணக்கு செடிகள் வளர்ந்து காணப்படுகிறது. எப்படின்னு பார்த்தோம்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் முழுசா அடைஞ்சிருக்கு, தண்ணி இங்க போக முடியல. அப்போ இதெல்லாம் ரொம்ப நெருக்கமா இருந்ததுனால என்ன பண்ண முடியல, அவங்களால அந்த தண்ணி வடிய வைக்க முடியல. சரி, அப்போ இவன் பாக்குறான் இதான் காரணமா இருக்குதோ அப்படின்னு நம்ம யோசிச்சு பாக்குறான். ரைட், அப்புறம் என்ன பண்றான்? என்ன கண்டுபிடிச்சான்? இப்ப தண்ணி போகின்ற பாதையில இந்த காட்டாமலுக்கு செடிகள்லாம் வளர்ந்து இருக்குது. இதை பார்த்தவொடனே அவனுக்கு ஒரு யோசனை தோன்றிடுச்சு. இந்த தண்ணி வடிவதற்கு வழி தெரிஞ்சிடுச்சு. எப்படி வழி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். அந்த செடிகள் அகற்றிட்டோம்னா அங்க தண்ணி போயிரும், பயிர்களும் காப்பாற்றப்படும்ங்கிற யோசனை அவனுக்கு வந்துடுச்சு. அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டான். ரைட்டு, இந்த பயிர்களை காப்பாற்றுகின்ற ஒரு வழி நமக்கு கிடைத்து விட்டது. இவதான் அவன் கண்டுபிடிச்சது. இந்த பேய் செடிகளை நம்ம அறிந்து வெளியே எடுத்து கடாச்சிட்டோம்னு சொன்னா என்ன பண்ணலாம், அந்த தண்ணிகள் நீர்கள் எல்லாம் வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ற, சரியா உட்கார். அப்ப இந்த தண்ணீர் வடிகின்ற வழியை அவன் என்ன பண்ணலாம், இப்ப வடிகின்ற இந்த வழிமுறையை அவன் கண்டுபிடித்து விட்டான். ஆனால் இதுக்கு இவன் ஒருத்தனா உட்கார்ந்து வெட்டிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு யோசனையும் அவனுக்கு இருக்கு. ரைட், அடுத்தது ஆமா, அவனுக்கு அவ்வளவு நேரம் வருத்தத்தில் இருந்தவனுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, இந்த யோசனை அவனுக்கு தோன்றியது. அந்த யோசனையின் பலனாக மகிழ்ச்சியாக அவன் நடக்க ஆரம்பிச்சான், அதை நடைமுறைப்படுத்துவதற்கு. ஆமா, அந்த வளைவுல தண்ணியில மீன் பிடிச்சிட்டு வலை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான் ஒருத்தன். அவன் தான் மாரிமுத்து. கோடு போடுங்க, மாரிமுத்து. மாரிமுத்துங்கிறவன் இந்த கதையில எப்படி வரான்னு பார்த்தோம். நம்ம மீன் பிடித்து கொண்டு இருப்பவராக வராரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். கோடு போட்டீங்களா? மாரிமுத்து. அடுத்தது சரியாளதாண்டா. திரும்பி பார்த்தான். இல்லன்னா நம்மூருக்குனே கட்டினது. ஆமா, கம்முன்னு இருக்கும். கடலே திரண்டு வந்துச்சுன்னா கூட இந்த வடிமதகு இருக்க தண்ணி போற பாதை இருக்கே, அப்படி கடலே வந்தா கூட அது அவ்வளவு அமுச்சு வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய வடிமதகு ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்பட்டது. எங்களா வெள்ளக்காரன் காலத்திலே கட்டப்பட்ட இந்த வடிமதகு அப்படின்னா பண்ண அவன் காலத்துல இருக்கிற வெள்ளம் வடிவதற்கு அவன் பெருசா கட்டிட்டு போயிட்டான். அதை நாம் என்ன பண்ணல, சரியாக பராமரிக்கவில்லை. அப்படி சரியாமல் பராமரிக்கிறதுனால அங்க நெய்வேலி காட்டாமணக்கு செடிகள் வளர்ந்ததுனால அங்க ஏராளமான புதர் மாதிரி மண்டி கிடந்ததுனால தண்ணி போகிறதுக்கு பாதை இல்ல அங்க. அதை அறிஞ்சிடுவதற்காக இவன் கண்டுபிடிச்சான். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம்னு வச்சுக்க, செடினா கூட வடிஞ்சிரும். அவன் கண்டுபிடிச்ச அந்த யோசனையை யார்கிட்ட போய் சொன்னான்? முதல்ல மாரிமுத்து கிட்ட சொன்னான். வளைவுல மீன் பிடித்து கொண்டிருக்கிற அந்த மாரிமுத்து கிட்ட போய் சொல்றான், இந்த வடிமதகு இருக்கே அது ஆங்கிலேயன் காலத்துல டெக்னிக்கா கட்டியிருக்காங்க. கடலே வந்தால் கூட அது என்ன பண்ணும், மூழ்கிட்டு கம்முன்னு இருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு வடிமதகு இது.
அந்த வடிமதகளை இப்போ நெய்வேலி காட்டாமணக்கு செடிகள் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஊர் முழுக்க இருக்கக்கூடியவர்கள், ஊர் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்று திரண்டோம் என்று சொன்னால் கட்டாயமாக என்ன பண்ணிடலாம், நம்ம இந்த செடிகளை எரிந்து விடலாம், நீரும் வடிந்து விடும், பயிர்களும் காப்பாற்றப்படும் அப்படிங்கிற யோசனையை சொன்னான். இப்படி சொன்ன மனிதனை ஏற இறங்க பார்த்தான். பார்த்ததோடு சரிகிறது மலையை வாய்க்காலுக்குள் இறங்கி வரும் தரம் பார்த்து மேலே தூக்கி கொள்ளும் கெண்டை மீன்களை பக்கத்திலிருந்த மீன் கூடைக்கோள் போடுவதுமாக காரியத்திலேயே கண்ணா இருந்தான் மாறி. அப்ப ஏற இறங்க பார்த்தான். இப்படி யோசனை சொன்னான் யாரு, மருதன். சொன்ன உடனே ஏற இறங்க பார்த்துட்டு திரும்பவும் அந்த வலைகளை போடுறது, துள்ளி வருகின்ற கெண்டை மீன்களை பிடிச்சி பக்கத்துல இருக்கிற கூடையில போடுறது, அவன் வேலையிலே கண்ணா இருந்தான். இவன் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம், ஊரினுடைய நன்மைக்காக இவன் பாடுபட்டு கொண்ட ஒரு யோசனையை சொல்லலாம். அப்படி ஊருக்கான ஒரு யோசனை இவன் சொல்லுகிற போது, ஊருக்காரன் தானே, அப்படியே எல்லாம் ஒன்னா கூப்பிடுவியா நீ, அப்ப இதெல்லாம் நடக்காத காரியம் சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொன்ன இவனுக்கு பெருத்த அவமானமாகிவிட்டது, பெருத்த வருத்தமாகவும் போய்விட்டது. எதனால, அவன் சொன்ன யோசனைக்கு அவன் எதுவும் பதில் பேசாமல் மீன் பிடித்துக் கொண்டிருந்ததுனால. ஏண்டா மாறி, கிட்ட இல்ல, நீ சாஞ்சிக்கிட்டு மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கே, அந்த பனை மரத்துக்கிட்ட நான் சொல்லலடா, உங்ககிட்ட தான் சொன்னேன், நீ மட்டும் கம்முன்னு இருக்கிய, என்ன அர்த்தம் இது அப்படின்னு அவன் கேக்குறான். அதுக்கு இந்த மாதிரி சொல்றான் பாருங்க ஒரு பதிலு. நீயோ போகாத ஊருக்கு வழி கேட்கிற, நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்ட்டான். இதான் நடக்கிற காரியமா இருந்தா நீ சொல்லலாம், ஊரை குட்டி இதெல்லாம் எல்லா மனுஷ பையன்கிட்ட சொன்னா இதெல்லாம் செய்வானுங்களா இந்த வேலைய, நடக்காத காரியம் இது. நீயோ போகாத ஊருக்கு வழி தேடுற, வழி கேட்கிற, நான் எப்படி சொல்ல வழி, நடக்காத காரியம் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அமைதியா இருக்கான். சொல்லிட்டான், என்கிட்ட ஏன் கோவப்படுற, நீ ஊரை கூட்டி எல்லாத்தையும் சொல்லு, என்ன சொல்றாங்க பாரு, அப்ப நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவ, நீ போய் கூட்டுற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டான். என்ன சொல்லணும், இவ்வளோ பெரிய ஊருக்கு நல்லது விஷயத்த நான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்துட்டு அங்கிருந்து கிளம்புகிறான். யாரு கிளம்புறவன், மருதன். யார வெறுத்துட்டு கிளம்புறான், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாவன், என்ன யோசனை சொன்னா, எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த வடிவாய்க்காலில் இருக்கக்கூடிய அந்த காட்டாமணி செடிகளை எரிந்து விட்டால் தண்ணீர் எல்லாம் வடிஞ்சிரும், அப்புறம் இந்த பயிர்களும் காப்பாற்றப்படுங்கிற யோசனையே சொன்னான். இது ஊர்க்காரங்க சேர்ந்து செய்ய வேண்டியதுனால ஊர்க்காரங்களும் அவ்வளவு சீக்கிரம் ஒண்ணு கூட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு மாறி அதை தவிர்த்து விட்டான். தண்ணீர் இருக்கும் நடைபாதை வரப்பு இருபுறமும் மூழ்க இருக்கும் பயிர்கள் ஒரு வார மழையால் இடையிலேயே பசுமை பூரித்து போய் இருக்கும் பருவை மரங்கள் மடுத்து கட்டியிருந்த கைதி பணியன் மீதெல்லாம் சேரடிக்க சலக் பிளக் என்று நடந்து கொண்டிருந்தான். ஆமா, இந்த ஸ்லிப்பர் எல்லாம் போட்டுட்டு இந்த சேத்துல தண்ணியில இப்படி நடந்தோம்னா அப்படியே சலக் சலக் சலக்னு அடிக்கும் பாத்தீங்களா, மேலாம் சேரடிச்சுக்கிறோம். இவன் போட்டுக்கிற அந்த பனியன் லுங்கி எல்லாம் சேரடிக்குது. இவ்வளவு தண்ணியில பாட்டுக்கு என்ன பண்ணான், அப்படிங்கிற சலக் போடா பாட்டுக்கு மேலெல்லாம் தண்ணி சேரு எல்லாம் அடிக்குது. ஆனாலும் எதையும் பொருட்படுத்தாமல் அவன் நடந்து செல்கிறான். நடந்து செல்கிற போது என்னென்ன இயற்கை காட்சிகள் இருந்தது அதையெல்லாம் இவன் கண்டானா இல்ல காணாமல் சென்றானா அப்படிங்கறது செய்தி பாருங்க. இரவு வந்து விட்டதாய் நினைத்து சிவப்பு நிற அல்லிகள். இப்ப இதெல்லாம் அவன் போகிற பொழுது காணுகிற காட்சிகள், குளம் நிறைய தண்ணீர் நிறைய தண்ணீர் அதுல செவ்வள்ளிகள் பூத்து காணப்படுகிறது. என்னடா வேணும் உனக்கு, அந்த செவ்வழிகள் பூத்து காணப்படுகின்றன. வழிநெடுகிலும் தென்னை மரங்கள் எல்லாம் சொட்டி கொண்டிருக்கின்றன, அந்த மழை நீர்களை சொட்டி கொண்டிருக்கின்றன. இயற்கை காட்சி ரொம்ப அற்புதமா இருக்குது. இதை யாவற்றையும் அவன் பொருட்படுத்தாமல் நடந்து கொண்டிருக்கிறான் மருதன்.
குளக்கரை மேட்டில். குளக்கரை மேட்டில் புல்லறுத்து கொண்டிருந்த முல்லையம்மா கேள்தான் கண்ணில் பட்டாள். முல்லையம்மாள் கிழவி கோடு போடுங்க. இந்த முல்லையம்மாள் கிழவி யாருன்னு பார்த்தோம் நேத்து? காளியப்பனுடைய மனைவி முல்லையம்மாள் கிழவிதான் இப்ப கண்ணுல படுறா. ரெண்டாவது நபரை அவன் போய் சந்திக்கிறான். இப்ப முதல்ல யார சந்திச்சான்? மாரிமுத்துவ. ரெண்டாவது யார சந்திக்கிறான்? முல்லையம்மா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க? புல்லறுத்து கொண்டு, ஆடு மாடுகளுக்கு புல்லறுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, நடுக்கும் சாரலில் அவரை என்ன பண்ண, இந்த நடுக்குகின்ற நடுக்கல் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த குளிர்காலத்துல பூவரசம் மேல உச்சாணி கும்பல அப்படின்னா பூவரசம் மேல உச்சியில போய் நின்றுட்டு இருக்காரு. இந்த அம்மா ஒரு 70 வயது இருக்கும். இந்த அம்மா போயிட்டு அந்த லேசான் இருக்கக்கூடிய தூரல்ல அந்த புல்லறுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இவங்க 70 வயது இருக்கும்னா இவங்களுடைய வீட்டுக்காரருக்கு குறைந்தபட்சம் ஒரு 5 வயதா கூட இருக்கும். அவருக்கு வயது எத்தனை இருக்கும்? 75. யார் அந்த வயதான கிழவன்? காளியப்பன். ஆமா. அப்போ அவரு பூவரசு மலை மேல ஏறி மரத்து மேல உச்சாணி கும்பல பூ அந்த சின்ன சின்ன இலைகள்லாம் கிளைகள்லாம் உடைச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா கீழே நின்று புல்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா கிட்ட போய் பேச்சு கொடுக்குறான். யாரு? மருதன் போயிட்டு அந்த முல்லையம்மாள் கிழவிட்ட பேச்சு கொடுக்குறான். ஏன்னா இவங்க 2 பேருமே தள்ளாத வயது. இந்த வயதுல போய் ஒருத்தருங்க புல்ல அறுத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னொருத்தர் மரத்துக்கு மேல ஏறி நின்று அதை உடைச்சுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கிழவன் காளியப்பன் தான் ஊரிலேயே பெரிய மிராசு. அப்ப கிழவன் காளியப்பன் கோடு போடுங்க. மிராசு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப பெரிய தலைக்கட்டு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நாட்டாண்மைதாரர், ஊர்ல நல்லது கெட்டதுக்கு எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு பெருந்தலைவர் இவரு. அப்படிப்பட்ட இந்த வயசான பெரியவர் மரத்து மேல ஏறி நின்றுட்டு கிளைகள்லாம் சின்ன சின்ன கிளைகள்லாம் உடைச்சுக்கிட்டு இருக்காரு ஆடு மாடுகளுக்கு. அமோக வாழ்க்கை. இன்னொரு நாய் இருந்தால் என்ன பண்ணிருப்பான்? நிறைய செல்வம் மிகுதியாக இருக்கிறது. வயதான காலகட்டத்துல இவர் செல்வ மிகுதியை எண்ணிக்கொண்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்காம வந்து இங்க மரக்கிளைகளை உடைச்சுக்கிட்டு இருக்காரு. கீழே அந்த அம்மா புல்லறுத்து கொண்டிருக்கிறாங்க. வேற ஒரு நாய் இருந்தா என்ன பண்ணிருப்பான்? ஆமா, மற்றவனா இருந்தா என்ன பண்ணுவான்? வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்ட, ஏன்டா நீ என்ன அண்டை பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்னடா அண்டை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில வெத்தலை போட்டு கொதப்பிக்கிட்டு ஊர் அக்கப்போர் பேசிக்கிட்டு ஊர் நாயத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஈசி சேர்ல சாஞ்சுக்கிட்டு, சாய்வு நாற்காலியில சாஞ்சுக்கிட்டு ஊர் கதையை பேசிக்கிட்டு இருப்பாங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள். ஆனால் இவரால் அப்படி இருக்க முடியவில்லை. காரணம், தான் சாப்பிடுகின்ற சாப்பாடு ஜீரணமிக்க வேண்டும். தன்னை நம்பி இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகளுக்கு இந்த மழையிலும் வெளியில போனா சாப்பிடாதுன்னு நம்ம பார்த்தோம். முன்னாடிய நெடுநல் வாடையில நம்ம பார்த்தோம். இந்த மழை பெய்து கொண்டிருக்கிற வேலையில அந்த புல் நுனிகள்ல தண்ணி எல்லாம் இருந்துச்சுன்னா அது அவ்வளவு சீக்கிரம் சாப்பிடாதுக்கு, ஆடு மாடுங்க சாப்பிடாது. அப்ப என்ன பண்ணோம்? அறுத்து கொண்டு போயிட்டு நல்லா தண்ணி எல்லாம் உதிர காய வச்சுட்டு அதுக்கப்புறமா லேசா அந்த ஈரப்பதத்தோட கொஞ்சம் கொடுத்தோம்னா அப்புறமா சாப்பிடும். அதுக்காக என்ன பண்றாங்க? இவங்க அறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வெளியில ஓடிட்டு வந்தா கூட ஆடு மாடுகள் மேயாது. அப்படி இந்த மழையிலும் இவர்கள் தங்களுக்காகவும், அதாவது தங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், அங்க இருக்கக்கூடிய அந்த ஆடு மாடுகள் எல்லாம் பசியில் அவதிப்படக்கூடாது என்பதற்காகவும் இந்த வயதிலும் அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அங்க செய்தி. வயதான காலகட்டத்துல வீட்டுல முடங்கி கிடக்காம இந்த மழையில வந்து அவங்க புல்லு எடுத்துக்கிட்டு இருக்கான்னு கேட்டா, ஒன்று தன் உடல் ஆரோக்கியமா இருக்க வேண்டும். வயது மூப்பின் காரணமாக வீட்டுல படுத்தே இருந்தா சாப்பாடு சாப்பாடுங்கன்னா ஜீரணமாகுமா? ஜீரணமாகாது. அதுக்காக என்ன பண்றாங்க? இவங்க உழைக்க வேண்டும், அதனால் 4 பேருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சொல்லி இவங்க 2 பேருமே வந்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூப்பிடுறான் இவன் போய், பெரியப்பா அப்படின்னு குரல் கேட்கிறான். அவர் தான் எங்க இருக்காரு? பூவரசு மரத்துக்கு மேல இருக்கிறாரு. சரி, அப்புறம் என்ன இப்படி பாக்குறாரு பாருங்க. கோவண கட்டுனா ஒரு துண்டு இருக்குது பாத்தீங்கன்னா, நம்ம தோற்ற துண்டு. அதை இங்க இருக்கக்கூடிய அருணா கயிறுல இப்படி போட்டு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பின்னாடி கட்டிக்கிட்டு பின்னாடி சொறி இருப்பாங்க. இது மட்டும் தான் மறைஞ்சுக்கிட்டு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? கோவணம் தான் வயசான தாத்தா கட்டியிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? எங்கன்னா கேள்வியாவது பட்டிருக்கியா? இங்க மட்டும் ஒரு துண்டு தொங்கிக்கிட்டு இருக்குடா, பின்னாடி இப்படி எடுத்து பின்னாடி சொருவிப்பாங்க. இப்படி சொருவிப்பாங்க.
இந்த பகுதியெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இந்த கோவண கட்டோட அங்க மேல இருந்து பூவரச மலை மேல இருந்து மரத்து மேல இருந்து இலைகளை விலைக்கு யாரா கொட்டது அப்படி பாத்துக்கிட்டு இருக்காரு இந்த காளியப்பன். தலையில் முன்னாட்சமாய் இருந்த கேழ்வர் முகத்தை மறைந்த பூவரச கிளைகளை ஒதுக்கி குனிந்து பார்த்தார். யாரது யாரா கூப்பிடுறது பெரியப்பான்னு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு. யாரது? நான் தான் மருதன். என்னடா? வடக்கே இருக்கும் 8 தண்ணியும் நம்மூர் வழியாத்தாலே வழிஞ்சாகணும். ஆமா, மேற்கொண்டு மழை பெய்யணும் கூட அவசியம் இல்லை. ராத்திரிக்குள்ள எல்லா தண்ணியும் இங்கே வந்து இறங்கிருச்சுன்னா அவ்வளவுதான். இப்பவே எல்லா பயிரும் தேவையானது. அப்புறம் தண்ணி சொல்லலாம். அப்ப அவன் செய்தி என்ன சொல்றான், நம்ம ஊருக்கு மேல இருக்கக்கூடிய அதாவது வடக்கு இருக்கக்கூடிய 8 ஊர் தண்ணியும் நம்ம ஊர் வழியாகத்தான் வழிந்தாக வேண்டும், வழிந்து ஓட வேண்டும். அப்போ இனிமேல் மழை பெய்யலாலும் பரவாயில்ல, ஏற்கனவே பெஞ்ச மழை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அருவியில நீர்லாம் வந்துகிட்டு இருக்கும். மழை பெய்த பிறகும் நீ தண்ணி வந்துகிட்டு இருக்கும், வெள்ளம் வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா ஏற்கனவே பெய்த மழை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்துகிட்டு இருக்கும். அப்படி அந்த 8 ஊர் தண்ணியும் நம்ம மேலதான், நம்ம ஊர் மேலதான் வந்து இப்படி கீழே வடிஞ்சுக்கிட்டு இருக்கணும். மழை பெய்யலாம் கூட பரவாயில்ல, தண்ணி வடிஞ்சுச்சுன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பயிர்களும் சீக்கிரமாகவே அழிந்து விடும். இது இந்த செய்தியை அந்த கிழவன் காளியப்பன் கிட்ட போயிட்டு சொல்றான். சரி, இது தெரிஞ்ச விஷயம் தானப்பா, இது என்னப்பா நம்ம என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு அவர் கேக்குறாரு. அதுக்கு என்ன பண்ண சொல்றேன்? என்ன பாவம் செஞ்சோமோ இந்த ஊர்ல வந்து தொடர்ந்து தொலைச்சிட்டோம், அனுபவிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். அதான் சொல்றாரு, நாம என்ன பாவம் பண்ண, அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இது தெரிஞ்ச விஷயம் தானே. என்ன பாவம் பண்ணமோ, இந்த ஊர்ல வந்து பிறந்து தொலைச்சிட்டோம், இதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியதுதான், வேற என்ன வழி இருக்குது அப்படின்னு அவரு சலிச்சுக்கிறாரு தன்னுடைய பிறப்பை எண்ணி. பாவம் வந்து என்னெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் பெரியப்பா. முதல் காரியமா இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊர்காரர்களை ஒன்று கூட்டி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும். என்னன்னு சொல்லணும் சொல்றான். புருவம் ஏறி இறங்கியது என்னன்னு விரிஞ்சதும் வீட்டுக்கு ஒரு அறிவால் மம்பட்டியோட வடிவாய்க்காருக்கு வந்துடணும். ஒரு செடி கூட்டு இல்லாம அரிஞ்சு எரிஞ்சிட்டா பொட்டு தண்ணி இல்லாம வடிஞ்சிடும்னு சொல்லணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஏன்னா ஊர்ல பெரிய ஆள் இல்லையா, அதனால என்ன பண்ணாரு, எல்லாரையும் ஊர்ல எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணுங்க, ஆள் விடிஞ்சதும் விடியாதமா எல்லாரும் அறிவாள் மம்மட்டியோட என்ன பண்ணோம், நீங்க வடிவாய்க்கால் கரைக்கு, எங்க அந்த காட்டாமணுக்கு செடிகள்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, தண்ணி போகாம, அந்த வாய்க்கால் கரைக்கு எல்லாரும் வந்துடணும். எல்லாருமே ஆளுக்கு ஒரு செடினா புடுங்கினா கூட இந்த செடிகள் எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம், தண்ணி வடிஞ்சிரும், பயிர்கள் காப்பாற்றப்படும். இந்த யோசனையை திரும்ப அவர்கிட்ட சொல்றான். ஏன்னா அவர் சொன்னாதான் கேட்பாங்கிறதுனால அவர்கிட்ட வந்து சொல்றான். இத அவர் எப்படி சொல்றாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாருன்னு பாப்போம். கூடியிருக்கானுங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப எந்த நல்ல காரியத்தாக நம்ம ஊர் பயலுக ஒண்ணு கூடியிருக்கானுங்களா அப்படின்னு அவரும் அதே பதிலே சொல்றாரு. கேட்பாங்க. உங்க சொல்லுக்கு மதிப்பு ஜாஸ்தி, யோசிக்காதீங்க பெரியப்பா. ஒரு நாள் தாமதிச்சாலும் ஊரே பாழா போயிடும் சொல்றான். யோசிக்காதீங்க பெரியப்பா, உங்க சொல்லுக்கு மதிப்பு ஜாஸ்தி, ஏன்னா நீங்க பெரியவங்க, நீங்க சொன்னா எல்லாரும் கேட்பாங்க, அதனால பாவ புண்ணியம்லாம் பாத்துக்கிட்டு இருக்க தேவையில்ல, நீங்க சொன்னீங்கன்னா போதும், கட்டாயமா கேட்பாங்க. ஒரு நாள் தாமதிச்சா கூட போதும், இந்த பயிரெல்லாம் மூழ்கி போய் ஊரே பாழா போயிடும், இதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவன் இறைஞ்சம் துணியில கேட்கிறான். அப்படியே கொஞ்சம் பாவனையில கேட்கிறான். கவலையும் பதைப்பும் தேவரை என்னவோ செய்தது இருந்தாலும் கண்மூடி யோசித்தார். ஆமா, இவன் சொல்றபடி ஊரை கூப்பிட்டு சொன்னா கேட்பானுங்கதான். ஆனா நம்ம முன்னுக்கு நின்று செய்யறப்ப அது இதுன்னு 1000 2000 செலவு வைப்பானுங்க. அப்படி செய்யணும்னா என்ன முறை நமக்கு எல்லாருக்கும் ஆவறது, நமக்கும் ஆயிட்டு போட்டோமே. இவன் வெறும் பையன், எது வேணும்னாலும் சொல்லுவான், நாம ஏமாந்து விடக்கூடாது. அவர் என்ன யோசிக்கிறாரு, கண்ணை மூடி யோசிச்சு பதில் சொல்றாரு. இவன் வெறும் பையன், என்ன வேணாலும் சொல்லுவான், ஆனா நம்ம சொன்னா கேட்பானுங்க தான்.
நம்ம ஊர் பயலுக நம்ம சொன்னா கேட்பாங்க தான். ஆனா நாம சொன்னா கேட்பானுங்கிறதுனால, நீ தானே சொன்ன நாங்க வந்தோம்ல, இது கொடுக்க 1000 கூட, இதுக்கு 2000 கூட, இதுக்கு 3000 கூடன்னு சொல்லிட்டு இதுக்காச்சும் நமக்கு செலவு வச்சிருவானுங்களே. ஊர் முழுக்க மொழி போக போகுதுன்னா நம்ம நிலம் தான் மொழி போகுது, போகட்டும். இவன் வெறும் பையன், ஒண்ணும் இல்லாதவன், இவன் என்னன்னு சொல்லுவான், நம்ம எப்படி கேட்டுக்கிறது அப்படின்னு செல்வத்திற்கு பணத்துக்கு ஏதாச்சும் செலவு வந்து விடுமோ அப்படின்னு பயந்துகிட்டு என்ன பண்றாரு, அதை எந்த விதத்துல மறுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மனிதனின் எண்ண ஓட்டத்தை முகத்தில் காட்டிய கொள்ளாமல் குரலில் நெற்றியை தேய்த்தபடியே சொன்னார். எத்தனை இருக்கானுவ நீ சொல்றபடி செஞ்சுதான் பயிர் பிழைக்கும். சந்தேகமே கிடையாது. நீ சொல்ற மாதிரி செஞ்சாதான் பயிர் பிழைக்கும். இல்லனா கட்டாயமா அந்த 8 ஊர் தண்ணியும் நம்ம மேல வந்து, நம்ம ஊர் மேல வந்து அதுக்கப்புறம் வழிஞ்சு போகணும். வழியறதுதான் வழி இல்லையே. அப்ப என்ன பண்ணோம், பயிர்கள் எல்லாம் நாசமாயிரும். நீ சொல்றபடி செஞ்சால் கட்டாயமாக பயிர்கள் காப்பாற்றப்படும், ஊரும் செழிக்கும். இல்லை என்று சொன்னால் பயிர்கள் அழிந்து விடும். அது ஏத்துக்கிறாரு அந்த பெரியவர். வானமாதேவியில கோடு போடுங்க. பல பலன்னு விடியறப்ப வானமாதேவியில இருக்கக்கூடிய என்னுடைய மக வீட்டுக்கு போயாகணும். வானமாதேவியில கட்டி கொடுத்திருக்கிற என் மக வீட்டுல இருந்தாகணும் அப்படிங்கிறாரு. சரி, ஏன் அப்படின்னு கேட்டா, அங்கே பேத்திக்கு தலை சுத்துறாங்க, திரும்பி வர 3 நாள் ஆகும். அதான் பாக்குறேன். இவர் என்ன காரணத்தை சொல்றாரு, டேய் என் மக வானமாதேவியில கட்டி கொடுத்துருக்கோம், அங்க என் பேத்திக்கு தலை சுத்துறாங்க அப்படின்னா அவ பெரிய பிள்ளையா இருக்கா, அவளுக்கு வந்து சடங்குலாம் செய்ய வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு வர 3 நாள் ஆகும். இப்ப நான் போனேன்னா காலையில போறேன், 3 நாள் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு அப்படி தலையை சொரிஞ்சுக்கிட்டே பதில் சொல்றாரு அந்த பெரியவர். பார்க்காமல் நடக்க தொடங்கினான். அவர் ஏதோ சும்மா ஒண்ணுமில்லாத காரணத்தை சொல்லிட்டு இப்ப தலையே முழுக போகிற ஒரு சூழல் இருக்குது. இந்த நேரத்துல மக வீட்டுக்கு போகணும், அங்க போய் பொண்ணுக்கு தலை சுத்துறாங்க, பேத்திக்கு தலை சுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்றாருங்கிறது அவனுக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு. அதனால மன கஷ்டத்தோட அங்கிருந்து திரும்பி பார்க்காம கிளம்பி போய் விட்டான் இந்த மருதன். 2வதா நபரை யார சந்திச்சாங்க, முல்லையம்மாள் கிழவியும் இந்த காளியப்பனையும் சந்திச்சாங்க. இப்ப அவன் வேற யாரையும் சந்திக்க போறான். நாம நினைக்கிற காரியத்திற்கு இவன் தான் பொருத்தமானவன். முகமானத பிரேம்குமாரை வழிமறித்தான். என்னென்ன சிரித்தபடி பிரேம்குமார் கடகட வென்று எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான் மருதன். ஆமா, இவன் பிரேம்குமார் அப்படிங்கிறவன் யாரு நம்ம முன்னாடி பார்த்தோம். யார் அவன்? ஆமா, ஊரின் முதல் பட்டதாரி. அப்ப நாம சொல்லுகின்ற இந்த பொதுநல சிந்தனையோடு சிந்திக்கக்கூடியவன் இந்த படித்த நபர் தான். அதனால இவங்கிட்ட போயிட்டு எல்லாவற்றையும் சொன்ன உடனே அவன் என்ன பதிலை சொன்னான்? யாரு? அந்த பிரேம்குமார் என்ன பதிலை சொன்னான் பாருங்க. அவன் எதிர்பார்த்தபடி பிரேமிடமிருந்து சட்டென்று எந்த பதிலும் வரவில்லை. சிறிது நேரம் யோசிக்கும் பிறகு மருதனை ஏறிட்டான். மருதனே, நானே கூட நாளைக்கு என்ஜினியரை பார்க்கலாம். ஆனா எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு மூச்சு விட முடியாத வேலை. தலைவருக்கு பிறந்த நாள், அதுக்கு அன்னதானம், ரத்ததானம்னு நிறைய வேலை. பிறந்த நாள் விழா முடிந்ததும் நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது செய்வோம். வரட்டுமானே, எனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இவன் சொன்ன பதில் பாருங்க. நானு இந்த சங்க தலைவர், அந்த நடிகை சங்க தலைவர்ல முதல் இடத்துல நான் இருக்கிறேன், சங்கத்துல முதல் இடத்துல இருக்கிறேன் நானு. அதனால நான் என்ன பண்ணோம், எங்க தலைவருக்கு பிறந்த நாள், அவருக்கு ரத்த தானம், அன்னதானம்னு ஏராளமான வேலைகள் இருக்குது. ஒரு 2-3 நாளுக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது, 4 நாள் கழிச்சு வரேன், அப்ப நம்ம வேண்டியதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா இப்ப எனக்கு யோசனை, 1 நாள் தாமதிச்சா கூட போயிடும். ஆனா அவன் என்ன சொல்றான், 4 நாள் பொறுங்க, பிறகு வந்து நம்ம ஏதாச்சும் வழிவகை பண்ணலாம் அப்படின்னு அந்த பிரேம்குமார் சொன்ன உடனே அவனும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான்.
புலம்பினான். அத்தனை பேரும் அவன் சொன்னதை ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் என்ன அதிசயமோ தெரியவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை இருந்தது. அதுவும் தள்ளி போட முடியாத அவசர வேலை. ஊர் மக்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டயா போயிட்டு, ஐயா ஊர் இது மாதிரி ஆயிடும் ஐயா, வாங்க ஐயா எல்லாரும் போய் நம்ம செய்யலாம் ஐயா, ஊருக்கு இது மாதிரி ஆயிடுங்க ஐயா, தண்ணி அந்த எல்லாம் அறிஞ்சு போட்டலாங்க ஐயா, வாங்க ஐயா இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கிட்டயா போய் கெஞ்சுறான், கதறான். இவனுடைய சுயநலத்துக்காக இல்ல, ஊருடைய பொதுநலத்துக்காக செயல்படுறான். அப்படி இந்த ஊர்க்காரங்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்றான், நீ சொல்ற மருதன் நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரி, ஆனால் எனக்கு அந்த வேலை இருக்கே, நீங்க சொல்றது சரி ஆனா எனக்கு எந்த வேலை இருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி கொண்டு திரிகிறார்கள். ஏன் மேல இரு இவன் படிக்கிறான், நம்ம படி. டேய் படுறா. வீடு திரும்பிய மருதனை கை வைத்தபடி உட்கார்ந்து விட்டான் மருதன். எல்லார்கிட்டையும் சொல்லியாச்சு, ஒன்னும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சோகமா வீட்டுல கன்னத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டான் மருதன். யாருக்கு? அவன் மனைவி அல்லிக்கு. அவன் மனைவி வீட்டுல எதிர்கொண்டால் என்ன நடந்திருக்குது எல்லாத்தையும் இவன் புரிஞ்சுக்கிட்டு இவளுக்கு சிரிக்கிறதா அழுவதானே தெரியல. ஏன் இப்படி அவருக்கு ஒரு சிந்தனை தோன்றியது? கீழே படிங்க. நீ நட்டு போட்டு இருக்கிற பாழா போயிட போகுதுன்னு இப்படி கன்னத்துல கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்ட. கோடு போடுங்க. இந்த ஊர்ல இருக்கிற மொத்தம் 60 வேலி நிலம் இருக்குது. உதாரணமா ஒரு 60 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 60 வேலி நிலத்துல நமக்குன்னு ஒரு சர்க்கரை குழி நிலம் கூட இல்லை. அது ரொம்ப முக்கியமான ஒரு தொடர். கோடு போடுங்க. ஒரு சர்க்கரை குழி நிலம் கூட இல்லை. எந்த நிலம் எப்படி போனா நமக்கென்ன, நமக்குன்னு சொந்தம் கொண்டாட இருக்கிறது நம்ம கையும் காலும் தான். இந்த ஊர் இல்லைன்னா இன்னொரு ஊரு வேலையை பாப்பியா? ஆவேசமாய் கொட்டி முழக்கி விட்டு உள்ளே போனால் இந்த அல்லி. அப்போ எவ்வளவு பெரிய உயர்ந்த எண்ணம்! இந்த தலைவர்கள் பொதுநலத்தோடு இருந்த தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய அதே சிந்தனை இந்த மருதனிடம் இருந்திருக்கிறது. ஏன்னு கேட்டா 60 ஏக்கர் நிலம் இருக்குது, 60 வேலி நிலம் இருக்குதுங்கிறாங்க. இதுல ஒரு சக்கரை குழி நிலம் கூட நமக்குன்னு கிடையாது. சக்கரை குழி நிலம் இந்த இவ்வளோத்துல கூட நம்ம கிட்ட கிடையாது. ஒரு கரண்டி அளவுக்கு சின்ன இடம் கூட நம்ம கிட்ட கிடையாது. எந்த நிலம் நீ நட்டு போட்டு வச்சிருக்கிற அது பாழா போடுதுன்னு இவ்வளவு துடிக்கிற? நட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறவன் எல்லாமே என்ன பண்றான்? அமைதியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அக்கறை? நாம எப்படிப்பட்ட ஆளு? இந்த ஊர்ல விவசாய கூலி கிடைக்கலன்னா இன்னொரு ஊர்ல போய் நம்ம வேலை பார்க்க போறோம். அப்போ இவங்க யாருங்கிறது இப்ப தெரிஞ்சுச்சா உங்களுக்கு? இவங்க ஒரு விவசாய கூலிகள். மருதனும் இந்த அல்லியும் விவசாய கூலிகள்னா போய் களை பறிக்கிறது, நாத்து நடுறது, அப்புறம் அறுவடை பண்றது, இது மாதிரியான கூலி வேலையை செய்து கொண்டு பிழைக்கக்கூடியவர்கள். அப்ப பிழைக்கக்கூடிய இந்த மருதனுக்கு இந்த ஊர்ல கூலி வேலை கிடைக்கலன்னா இன்னொரு ஊருக்கு போயிட்டு கூலி வேலை செஞ்சு பிழைக்க போறாங்க. ஆனால் அவன் என்ன யோசிக்கிறான்? நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியை இப்படி நாம விட்டுறக்கூடாது, ஏதாச்சும் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு தான் அவன் என்ன பண்றான்? பொதுநலத்தோடு சிந்திக்கிறான். ஆனால் ஒவ்வொருத்தனுடைய அந்த வயல்கள் எல்லாம் மூழ்கி கொண்டிருக்கிறது, அவனே அமைதியா இருக்கான். இவன் கூலி வேலை செய்யக்கூடியவன் அவர். ஆனால் இவனுக்கு யோசனை அப்படி மனம் பதைக்கிறது. அதனால்தான் அந்த மனைவி கேட்கிறா, இந்த 60 வேலி நிலத்துல நமக்குன்னு ஒரு சக்கரை குழி நிலம் கூட இல்ல, எந்த நிலம் பாழா போனா உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு சும்மா கிடப்பியா அப்படின்னு இவள் அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இவ பாட்டுக்கு உள்ள போயிட்டா. அப்போ இவளை தெளிவாயிட்டா. என்னது, நம்முடைய நிலமா இருந்தா நம்ம யோசிக்கலாம், இது ஊரார் நிலம் தானே, நம்ம ஏன் யோசிக்கணும்னா அவன் பாட்டுக்கு அவன் மனைவி சொல்லிட்டு உள்ள போயிட்டா. ஆனால் இவனால் அப்படி இருக்க முடியவில்லை. என்ன செய்தான்? அதற்காக ஆமா, எந்திரமாய் சாப்பிட்டான். எந்திரமானா எந்த உணர்வில்லாமல் அப்படியே எந்திரம் பாட்டுக்கு ஒரு வேலை செய்யுமா, அது பாட்டுக்கு எந்த ஆசாபாசங்கள் எந்த உணர்வுகளும் இல்லாம அது பாட்டுக்கு செய்யுமே, அது மாதிரி ஒரு எந்திரமாய் சாப்பிட்டான். என்ன சாப்பிடுறோம் ஏது சாப்பிடுறோம் தெரியாம போய் அமைதியா போய் ஊமையா போய் படுத்துட்டான். சரி, என்ன நடந்துச்சு?
என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து என்று அவனை பார்த்து கெஞ்சி கொண்டிருந்தன. அந்த நீர்கள் எல்லாம், இந்த பயிர்கள் எல்லாம் இவ்வளவு தரம் முடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நம்ம கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து போய்கிட்டே இருக்குது. நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க, அப்படியே முழுகு போகுது இல்லையா? அந்த மாதிரி இந்த பயிர்கள் எல்லாம் இவ்வளவு நீர் வந்து கொண்டிருக்கிறது. அதனால என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று என்ற அந்த பயிர்கள் எல்லாம் இவனிடம் கெஞ்சி கொண்டிருப்பதாக, இவனிடம் கேட்டுக் கொண்டிருப்பதாக இவன் இரவு முழுக்க உணர்ந்து கொண்டிருக்கிறான். அதனால் இவனால் உறங்க முடியவில்லை. பொழுது மலரும் சரணம் பொழுதனை தொடக்கை நீட்டியவள் இல்லாமல் வெடிகிட்டு ஒரு 4-5 மணி இருக்கும். அவன் இப்படி கை போட்டா பார்த்தா பக்கத்துல எங்கடா அங்கேதான்டா படுத்துக்கிட்டு இருந்தான் வீட்டுக்காரன், எங்கடா காணோம், மருதன் காணோம் சொல்லிட்டு திருக்கிட்டு ஏஞ்சி பார்த்தா ஐயோ, அப்ப எதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு ராத்திரி முழுக்க? அந்த வடிவாய்க்கால் படுத்தான். அப்போ இவனுக்கு யோசனை வந்துருச்சு. இவளுக்கு என்ன பண்றா பாருங்க. எங்கே போனாரு யோசித்தவனுக்கு ஒரு வேலை அங்க போயிருப்பாரு என்று பொறி தட்டியது. எங்க போயிருக்கணும்? அப்படியே போயிருந்தா, சீக்கிரமா போயிருந்தா எங்க போயிருக்கணும்? அவன் அந்த வடிவாய்க்கால் பக்கத்துக்கு தான் போயிருக்கணும். ஏன்னா அதை பத்தி தானே நேத்து முழுக்க பேசிக்கிட்டு கிடந்தான், எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தான். அதனால தானே இப்ப ஊமையா படுத்தான், எந்திரமா சாப்பிட்டான், எல்லாருக்கிட்டையும் கன்னத்துல கை வச்சுட்டு அங்க உட்காந்துட்டு கிடந்தான் வீட்டுல. இதெல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்ல. அப்போ இவளுக்கு பொறி தட்டியதுன்னா திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. என்னது, இவர் அங்கதான் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா விடியாதமா போறா. எங்க? அந்த வடிவாய்க்கால் இருக்கக்கூடிய பகுதிக்கு போறா. போனா அன்னையின் கணக்கை தப்பவில்லை. கலப்புகின்ற வடிவாய்க்காலில் சிந்தென்ற இடுப்பு அளவு தண்ணீரில் தன்னந்தனியே நின்றபடி மண்டி கிடந்த காட்டாமணக்கு செடிகளை சரசரக்கு என்று அழுத்த மேலே இருந்து கொண்டிருந்தார். அப்படியே திகைத்து போய் நின்று விட்டால் அள்ளி. ஆமா, இப்ப இடுப்பு அளவு தண்ணி, 5 மணிக்கு போய் நிக்கிற, எங்கேயாச்சும் நிக்கிறியா, சில்லுன்னு இருக்கும். அந்த தண்ணியில உள்ள போய் வெட்டுறது, அந்த செடிகளை கொடுத்து கரையில போடுறது, இப்படின்னு ஒரு 5:30 மணிக்கெல்லாம் போய் காலையில போய் வெட்டிக்கிட்டு இருக்கான். என்ன அப்படின்னு பார்த்தா ஊர் முழுக்க மண்டி கிடக்கு. ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல, அதாவது 3 மைல் தூரத்துக்கு அந்த வடிவாய்க்கால் முழுக்க அந்த காட்டாமணக்கு செடிகள் நிரம்பி கிடக்குது. ஒரு ஆள் போயிட்டு என்ன பண்றான், வெட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். இத மருது அள்ளி வந்து பார்த்தா, ஆஹா அங்கதான் வந்திருப்பான்னு நினைச்சேன், சரியாதான் இருக்குது, இங்கதான் வந்து வெட்டிக்கிட்டு இருக்கானா. சரி, அப்ப அவ என்ன பேசுறா, என்ன செய்யறா பாருங்க. அவளை அறியாமலேயே புடவை வலிந்து கட்டிக்கொண்டு வாய்க்காலுக்குள் இறங்கி விட்டாள். நீ சொல்றது நிஜம்தான் மாமா, நல்லா இருந்தாதான் நாமளும் நல்லா இருக்கலாம். அதுக்காக இவ்வளவு நீளமான வாய்க்காலை நீயும் நானும் மட்டுமே சுத்தம் பண்ணிட முடியுமா? ஆமா, அவனை பார்த்தா அவன் வெட்டிக்கிட்டு இருக்கான், வடிவாய்க்கால் இறங்கி அந்த செடிகள் எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கான். உடனே என்ன பண்றா, புடவையை இறங்கி சொருகி முந்தா இங்க இடுப்புல சொருகிட்டு அவளும் இறங்கி, நீ சொல்றதெல்லாம் சரிதான் மாமா, ஊர் நல்லா இருந்தா நம்ம வந்து வேலைகள் நிறைய கிடைக்கும், நாமளும் நிறைய செழிப்பா இருக்கலாம். அதை விட்டுவிட்டு நல்லா இருக்கணும் தான் நம்ம பாடுபடணும். ஆனா நம்ம 2 பேரும் இந்த வேலையை செஞ்சிட முடியுமா? நம்ம 2 பேரால இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடியதை அறிஞ்சிட முடியுமா அப்படின்னு அவள் கேட்க பதில் சொல்லுகிறான் மருதன். என்னவென்று பார்க்காமலே பதில் தந்தான். முதல்ல நம்மாலே முடிஞ்சதை நாம செய்வோம். என்ன சொல்வது என்று தெரியாமல் அவன் அறுத்து போட்ட செடிகளை அள்ளி கரையில் கொண்டு போய் போட தொடங்கினாள். அவள் ஆமா அறுத்து அவன் வெளியில போடுறான். அதை கொண்டு போயிட்டு கரையில கொண்டு போய் போட்டு வரா. இந்த அள்ளி அவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாள். நம்மால என்ன முடியுமோ நம்ம செய்வோம், அதுக்கப்புறம் நடக்கக்கூடியது நடக்கட்டும் சொல்லிட்டு. ஏன்னா போய் உதவி கேட்டு பார்த்துட்டோம், யாரும் நமக்கு உதவி செய்யல, சரி நாமளும் உதவி கேட்டதோட நிறுத்திடக்கூடாது, நம்மால எவ்வளவு முடியுதோ செய்யணும்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டு என்ன பண்றான், வெட்டிக்கிட்டு இருக்கான், உதவி செய்து கொண்டிருக்கிறாள் அள்ளி. அவர்களை பார்த்தபடியே சற்று தள்ளி எப்போதும் போல் மலை போட்டு கொண்டிருந்த மாரிமுத்துவுக்கு என்ன தோன்றியதோ என்னவோ மலையை மலைக்கு கரையில் போட்டான். நாசமா போற செடிங்க தரைகளிலேயும் மண்டுது, தண்ணிலேயும் மண்டுது. வந்துச்சோ எங்க வயிற்றுல கொட்டிக்க என்று முணுமுணுத்தபடி வேட்டியை அவிழ்த்து முண்டாசு கட்டியபடி வாய்க்காலுக்கு இறங்கி விட்டான். பதிலுக்கு ஜோடியாக. ஆமா, யார்கிட்ட முதல்ல சொன்னா அந்த செய்தியை? மாரிமுத்து கிட்ட. இப்ப இவன் மட்டுமே வந்து மறுநாள் வந்து இவன் மட்டுமே வெட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு என்னமோ ஏதோ தோணுச்சு. என்னடா இவனுக்கு ஒண்ணுமே இல்ல, விவசாய நிலைமை எதுவுமே கிடையாது, இவனுக்கே இவ்வளவு யோசனை இருக்கிற போது நம்ம நிலமெல்லாம் வச்சிருக்கோம், நாம மீன் பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு தான் என்ன அர்த்தம் சொல்லிட்டு அந்த உள்குத்தல் இருக்கும் இல்லையா, என்ன பண்ணிட்டான், வளையத்து கடையில போட்டுட்டு இவனும் போயிட்டு இந்த சனி பிடிச்ச காட்டாமணி செடிகள் ஏன் தான் இங்க வருதோ தெரியல, தலையிலயும் இருக்குது தண்ணியில இருக்குதுன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு முண்டாசு கட்டிட்டு அவன் கூட சேர்ந்து வெட்ட ஆரம்பித்து விட்டான் இந்த மாரிமுத்துவும். சொல்லி விட்டதாலே என்னவோ வடிவாய்க்கால் ரோட்டில்
வில்வண்டியில் வில்வண்டியின் பின்புறம் உட்கார்ந்தபடி மகள் வீட்டிற்கு போய் கொண்டிருந்த காளியப்பனின் பார்வை எதேச்சையாக வாய்க்காலுக்குள் சென்ற போது திடுக்கிட்டு போனார். சொன்னதுனாலயே என்னவோ இவன்கிட்ட சொல்லிட்டோம் இல்லையா, என் பொண்ணு வீட்டுக்கு வானமாதேவியில் இருக்கக்கூடிய என் பொண்ணு வீட்டுக்கு நான் போனோம், 3 நாள் ஆகும், என் பேத்திக்கு சடங்கு சுத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா கிழவன் காளியப்பன். வில் வண்டினா ஒண்ணும் இல்ல, முன்னாடி மாட்டு வண்டிகள் இருக்கும், அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வண்டியில பாத்தீங்கன்னா இப்படி மாதிரி சுத்தி வச்சிருப்பாங்க, இப்படி ஒரு படல் மாதிரி இப்படி செஞ்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வில் வண்டியில இவரே கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் இந்த செய்தியை பார்த்த உடனே அவருக்கு திடுக்கிட்டு போச்சு. திடுக்கிட்ட உடனே என்ன நடந்துச்சு, என்ன பண்ணாரு அவரு? செடிகளை அழித்து படுகின்றனர். அனிச்சையாய் வண்டியில் இருந்து குதித்து விட்டார் பெரியவர். நொடி நேர யோசனைக்கு பிறகு வண்டியை விட்டு திரும்பி போடா, எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு அவரும் இறங்கி விட்டார். யாரு? கிழவன் காளியப்பன் வண்டியில இருந்து இறங்கி ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறவரு இறங்கி, இவங்க ஏற்கனவே வெட்டிக்கிட்டு இருக்காங்க, அள்ளி, மருதன் மற்றும் மாரிமுத்து, இவங்க கூட இவங்களும் இவர் வந்து இறங்கிட்டாரு, உள்ள களத்துல இறங்கிட்டாரு. வேண்டி சட்டையை கரையில் அவிழ்த்து போட்டுவிட்டு துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு அவரும் வாய்க்காலுக்குள் இறங்கிவிட்டார். சரி, இந்த செய்தி வண்டிக்காரன் மூலம் ஊருக்குள் பரவியது. டீக்கடை மாரியம்மன் கோவிலடி, மாரியம்மன் கோவிலடி ஒவ்வொருத்தராய் தயங்கி தயங்கி. ஆமா, இப்ப அந்த வண்டிக்காரன் என்ன பண்ணா, போயிட்டு டேய் நம்ம மிராஸ்தாரர் இருக்காரு இல்லையா மிராசு, அவரே போயிட்டு அந்த வண்டி எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த காட்டாமணி செடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆட்கள் எல்லாம் கூடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் சொல்லிட்டு போயிட்டான். நேத்து மருதன் சொன்னானே அவங்களுக்குள்ள உறுத்த ஆரம்பிச்சிடுச்சு. அதனால அவனுக்கே நிலம் இல்ல, அவனே வெட்டிக்கிட்டு இருக்கான், நம்ம கிழவன் காளியப்பன் மிராசுதாரர் அவரே போய் வெட்டிக்கிட்டு இருக்காரு, நமக்கு என்னடான்னு சொல்லிட்டு அவன் உறுத்தல் தாங்க முடியாம ஒவ்வொருத்தரா வந்தாங்க. ஊரே திறந்து வந்துடுச்சு, அந்த வடிவாய்க்கால் சுத்தம் செய்யப்பட்டது. இப்போ இந்த மிகப்பெரிய ஒரு வேலைக்கு எல்லாரும் ஒற்றுமையா செயல்படல, ஆனால் முதல் கல்லை வீசினான் மருதன், அதனால் அந்த செயல் இனிதே நிறைவுற்றது. அப்போ இப்படிப்பட்ட மிகப்பெரிய சம்பவத்துக்கு முதல் அடியை வைத்தவன் யார்? மருதன். அதனாலதான் இதுக்கு கதைக்கு பேர் வச்சாரு முதல் கல் அப்படின்னு பேர் வச்சாரு. புரியுதா? ரைட். மற்றதை அடுத்த பார்ப்போம். நன்றி, வணக்கம்.